வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி ஜியா. இன்றைக்கி ஒரு சூப்பரான நைல் ரிவரோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த ரிவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேமோட கனெக்ட் ஆகிருக்கு. இந்த ரிவரில் ஷிப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரோ கேனலில் வந்து ட்ராவல் பண்ண போகுது. அந்த நேரோ கேனலில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சில இடத்துல தண்ணி வந்து ஹையில் இருக்கும், சில இடத்துல தண்ணி வந்து ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ லோவாக இருக்க இடத்துல வந்து ஷிப்பு ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல ஒரு இன்ஜினியரிங் சூப்பராக எஜிப்சியன் வந்து ஒரு சூப்பரான மெத்தடை வந்து கெனால் மாதிரி ஃபார்ம் பண்ணி ஹை வாட்டர் அண்ட் லோ வாட்டரை வந்து ரைஸ் பண்ணி அந்த ஷிப்பை வந்து ட்ராவல் பண்ண வைக்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய முக்கியமான ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு தான். இந்த நிகழ்வு தான் இந்த வீடியோவில் முழுமையாக கேப்சர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஸ்டே டியூன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். வாங்க, இன்றைக்கி சூப்பரான ஒரு காலை உணவு எஜிப்சியனோட பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் மார்னிங் வந்து ஒரு ப்ரெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ப்ரெட் வந்து நேற்றே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எகெயின் வந்து இந்த கார்ன் போட்ட மாதிரி ஒரு சீஸஸ் எல்லாமே போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்கும். அகெயின் இந்த தடவை என்னென்னா சாசேஜை கட் பண்ணி சின்ன சின்னதாக போட்டிருக்காங்க. நேற்று வந்து நீட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாசேஜ் வந்து சின்ன சின்னதாக போட்டிருக்காங்க. எகெயின் இட்ஸ் பாயில்ட் எக், யூஷுவல் மார்னிங் ப்ரோட்டீன். ஒரு மிக்ஸ்டு ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லலாம். ஹெல்த்தியாக தான் கொடுக்குறாங்க. ஆஸ் யூஷுவல் எல்லாமே இந்த ஹம்மூஸ் மாதிரி இருக்கக்கூடிய இது இந்த மூக்கடலில் பண்ணுற அந்த ஹம்மூஸு, இதுவும் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தாங்க. அப்புறம் குபுஸ் இருக்கக்கூடிய ஒரு ரொட்டி, அந்த ரொட்டியை வந்து இந்த ஹம்மூஸில் தொட்டு சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்க. தேவையான நமக்கு பைனாப்பிள் ஜூஸஸ் எல்லாமே இருக்குது. ப்ளஸ் வந்து ப்ரெட்டுக்கு தேவையான ஜாம், பட்டர்ஸ் அது எல்லாமே இருக்குது. இந்த ஏரியாவில் வந்து சாலட்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வெஜிடபிள் சாலட்ஸ் எல்லாமே இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இந்த இடத்துல சாசேஜ் அது மாதிரி இருக்குது, சீஸ் இருக்குது. ஒரு நல்ல ஒரு மிக்ஸ்டு ஃபைபர் கண்டென்ட்டான ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எவ்ரிடே எஜிப்சியனோட ஆத்தென்டிக் ஒரு ஃபுட்டுன்னே சொல்லலாங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ உட்காந்து சாப்பிட்ற இடம் நம்ம சீக்கிரமாக வந்ததுனால கொஞ்சம் காலியாகவே இருக்குது. அதனால நம்ம ஃப்ரீயாக வந்து சாப்பிட முடியும். அவ்வளோதாங்க, நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டு அப்படியே ஒரு சின்ன ரவுண்ட்ஸ் வந்து க்ரூஸை பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். ஒரு சின்ன கேம்ஸு. ஸோ அந்த கேம்ஸை வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ காப்பிக்காக தான் எடுத்தோம். நம்ம எதுவும் ப்ளே பண்ணல. ஏன்னா நமக்கு இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது. ஒரு சூப்பரான ஒரு பாதையில் இந்த க்ரூஸ் வந்து ட்ராவல் பண்ண போகுது. ஸோ எல்லாருமே எக்ஸைட்டிங்காக அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு மூமெண்ட்டு தான். கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 1 hour அவங்க டைமு. அந்த ஷிப் வந்து ஆப்போசிட்டில் டவுனில் கிட்டத்தட்ட ஒரு 15 feet டவுனில் எப்படி அந்த ஷிப்பு இறங்குதுங்கிறது முக்கியமான நிகழ்வு. ஸோ இது ஏன் இந்த இடத்துல அப் அண்ட் டவுன் வருதுங்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயந்தான் பார்க்க போகிறோம். அதுக்கிடையில் வந்து ஒரு இடத்துல வந்து போட்டை பார்க் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இந்த இடத்துல எவ்வளோ வாழை மரம். நாங்கள் நினச்சோம் இங்கே சுகர் கேன் தான் ரொம்ப அதிகம்னு. நைல் நதியை ஒட்டி பார்த்திங்கன்னா 3 இம்போர்ட்டான கல்டிவேஷன் பண்ணுறாங்க. ஒன்று வந்து சுகர் கேன், செகண்ட் வந்து இந்த டேட்ஸு, தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பனானா. எக்கச்சக்க வெரைட்டி பனானா, எஸ்பெஷலி நைலோட வெரைட்டியில் சார்ந்தது. இந்த வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவிலலாம் மற்ற நாட்டிலலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஷிப்பு பார்த்தீங்கன்னா க்ரூஸ் இங்கே ஒன்று அங்கே ஒன்று போயிட்டே இருக்குங்க. அது அந்த 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 இடத்த பார்க்குறதே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மன மகிழ்ச்சியை வந்து கொடுக்கும். கரையோரத்தில் பாருங்கள், எண்ணற்ற பில்டிங்ஸு, அதுவும் ஆத்தென்டிக்கான ஒரு எஜிப்சியன் பில்டிங்கு. ஒரு நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த அட்மாஸ்பியரில் வந்து நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே ஒரு பெஸ்ட்டு டூரிசம் ஸ்பாட்டு அஸ்வான். அங்கே இருக்க க்ரூஸ் எடுத்து நீங்கள் நைலில் ட்ராவல் பண்ணுறது. எத்தனை விதம் போட்டு இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதனுடைய 3 days டைம் போகிறதே தெரியாதுங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
என்ன ஒன்று இங்கே ஒரு பெரிய ட்ராபேக் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் வந்து ரொம்ப கிடைக்காது. ஆக்சுவலி நெட்வொர்க்குக்கு மட்டும்தான் நம்ம கொஞ்சம் பெரிய இஷ்யூ. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எஜிப்ஷியன் வந்தீங்கன்னா நீங்கள் சிம் கார்டு கண்டிப்பாக மஸ்ட்டு நீங்கள் பை பண்ணணும். ஏன்னா இங்கே நம்ம நெட்வொர்க் அவ்வளோவா இருக்காது. எஸ்பெஷலி லோக்கல் நெட்வொர்க்கே சில இடத்துல இங்கே அஸ்வானில் கிடைக்காது. நீங்கள் அதனால் அஸ்வானில் கிடைக்கிற மாதிரி நெட்வொர்க்கை நீங்கள் கேட்டு வாங்கணும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணால் தான் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணும்போது ஹாப்பியாக என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா ஸ்பெஷலி வந்து இன்டர்நெட் பேக்கேஜ் கண்டிப்பாக தேவை. ஏன்னா மற்ற நேரத்தில் அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டு ஃபோனை நோண்டிக்கிட்டே போவாங்க எல்லாருமே சும்மா இருக்க நேரத்தில் படுத்துட்டு அந்த ஃபோனை அக்சஸ் பண்ணுறது தான் வேலை. ஸோ இன்டர்நெட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுங்க நைலில் ட்ராவல் பண்ணும்போது. ஏன்னு சொன்னால் நைல் க்ரூஸ்லேயே இன்டர்நெட் அவைலபிள். ஆனால் ஒரு ஜிபி பார்த்தீங்கன்னா ஹியூஜ் காஸ்ட், கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதனால் பெஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு சிம் கார்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நைல் ட்ராவல் பண்ணிங்கன்னா இட் வில் பி மச் பெட்டர் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு இங்கே சில இதெல்லாம் கொடுக்குறாங்க உங்களுக்கு. டீ காஃபிலாம் நீங்கள் சாப்பிட்டு அப்படியே நீங்கள் வந்து வெளியே சுற்றி பார்த்துட்டு நான் வந்து நேற்று வந்து காமிச்சிருப்பேன் நைட் டைமில் க்ரூஸோட அவுட் சைடு எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா பகல் டைமில் க்ரூஸோட அவுட் சைடு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்படி தான் பார்க் பண்ணுறாங்க. கரையோரத்தில் நம்ம இப்படி தான் வாக் பண்ணோம். இந்த இடத்துல லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா எடுஃபோ சிட்டி அந்த மாதிரி இருக்குது. அங்கே இருக்க நீங்கள் போய் லோக்கல் மார்க்கெட்டை வந்து அக்சஸ் பண்ணலாம். இங்கேருந்து நம்ம ஷிப் இப்போ கிளம்பிடுச்சுன்னா நேராக வந்து அந்த எஸ்னா லாக் அப்படிங்கிற அந்த பகுதிக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இந்த இடத்துக்கோட பேர் வந்து எஸ்னா லாக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எஸ்னா லாக்கில் தான் வந்து அந்த ரிவரோட வாட்டர் லெவல் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்களே பார்ப்பீங்க எவ்வளோ வாட்டர்ஸ் வந்து மேலே போகுது, திருப்பி அந்த வாட்டர்லேருந்து எப்படி ஷிப்பை வந்து கீழே இறக்குறாங்க. இது ரியலி ஒரு பெரிய மேஜிக் தாங்க நம்ம சொல்லணும். நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு அந்த எஸ்னா லாக் கிட்ட போகும்போது நீங்கள் நல்லா கவனமாக பாருங்கள். இந்த மாதிரியான சேம் நிகழ்வு பார்த்தீங்கன்னா சுயஸ் கெனால்லையும் இதே மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது சில இடத்துல மேன்மேடு அந்த கெனால் வந்து போட்ட இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஷிப்புக்கு வந்து நிறைய வாட்டர் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா அந்த ஜங்ஷன் பார்த்திங்கன்னா மத்திய அமெரிக்காவில் அந்த பனாமா கால்வாய் இந்த லெஃப்ட்டிலேருந்து அட்லாண்டிக்லேருந்து பசிபிக் போகிற இடத்துல வந்து பனாமா கால்வாயிலையும் இதே சேம் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து க்ரூஸ் சின்ன ஷிப்பு, இந்த ரிவர் ஓகே. ஆனால் அது வந்து கடல். இந்த சுயஸ் கெனாலும் பார்த்திங்கன்னா கடலை கனெக்ட் பண்ணுறாங்க. பனாமா கெனாலும் பார்த்திங்கன்னா கடலை கனெக்ட் பண்ணுறாங்க. அதாவது அட்லாண்டிக் ஓஷனையும் பசிபிக் ஓஷனையும் கனெக்ட் பண்ணுற இடம். இன்னும் மேசிவான பிளேஸ் அது. ஸோ லேண்டில் இருந்து கனெக்ட் பண்ணுறதுனால இந்த நிகழ்வு வந்து எவ்ரி ஷிப்புக்கு நடக்குதுங்க. ஸோ அதனால் ஒரு ஷிப் மினிமம் 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த பர்டிகுலர் பார்த்திங்கன்னா எஸ்னா லாக் அந்த இடத்துல தான். ஸோ மக்கள் எல்லாமே ரொம்ப வெயிலாக இருக்குன்னு எல்லாமே ரூமில் படுக்க போயிட்டாங்க. எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க போல இருக்குது லன்ச் முடிச்சுட்டு. ஸோ காலியாக இருக்குது எல்லாமே இந்த இடமே. ஆனால் ஈவினிங்கில் அந்த பர்டிகுலர் இதுக்கு வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்துடுவாங்க. எவ்வளோ க்ரௌட் இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் கெய்ரோவில் வந்து ட்ராவல் பண்ணி அஸ்வானுக்கு வந்தீங்கன்னா 3 இம்பார்ட்டன்ட் சிட்டி தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஒன்று வந்து அஸ்வான், இன்னும் 2வது வந்து பார்த்தீங்கன்னா நுபியன் வில்லேஜ், 3வது பார்த்தீங்கன்னா எடுஃபோ, இல்லைன்னு சொன்னால் லக்ஸார். இந்த இம்பார்ட்டன்ட் சிட்டியை தான் நீங்கள் இந்த கவர் பண்ணுவீங்க. இது எல்லாமே நைலோட கரையோரத்தில் இருக்குது. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் சிட்டிங்க. எஸ்பெஷலி லக்ஸாரில் பார்த்தீங்கன்னா இந்த வேலி ஆஃப் கிங்ஸ்னு ஒன்று இருக்குங்க. இதில் தான் ரீசெண்டாக இருக்கக்கூடிய அந்த மன்னன் டூட்டுகாமுன் நீங்கள் ஏற்கனவே பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அது அந்த கல்லறையை தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு விசிட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் இந்த போட் இப்போ வந்து அந்த எஸ்னா அந்த பர்டிகுலர் பார்ட்டை கடந்து போக போகுது. ஸோ அதுக்கப்புறம் வர பார்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லுக்ஸார் அந்த கிங்ஸ் ஆஃப் வேலியை நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்ஷியன்ட் எஜிப்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து சன் காடு தான், சூரிய கடவுளை தான் அவங்க வந்து வணங்கினாங்க. லேட்டர் நிறைய படையெடுப்புகளுக்கு காரணமாக அவங்க வந்து இஸ்லாம் மதத்துக்கு வந்துட்டாங்க.
ஸோ அது மாதிரி வந்து இங்கே இருக்கக்கூடிய ஷிப்பெல்லாம் இங்கே வந்து ஸ்டே பண்ணிகிட்ருக்கு பாருங்கள். எவ்வளோ ஷிப் பாருங்கள். எல்லாமே ஈவினிங் டைமு, கிட்டத்தட்ட மணி ஒரு 2:30 3 அந்த டைம் பீரியட் ஆகிட்டுருக்கு. ஸோ எல்லாமே கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் பார்ட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இது இஸ் த எஸ்னாவோட பார்ட். இந்த ஷிப் எல்லாம் பாருங்கள் வெயிட்டிங்கில் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு ஷிப் உள்ளே போயிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து அடுத்தது வெயிட்டிங்கில் இருக்கோம். இந்த ஷிப்பு உள்ளே போனோடனே லாக் பண்ணிவிடுவாங்க. அங்கே வாட்டர் லெவல் வந்து ஹை பண்ணி அதுக்கப்புறம் தான் அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கேட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ஷிப்பு கூட வாட்டர் லெவலை கம்மி பண்ணுவாங்க. கம்மி பண்ணவுடனே அந்த சைடில் இருக்கக்கூடிய வாட்டர் லெவலுக்கு ஈக்குவல் ஆனோடனே அந்த ஷிப்பு ட்ராவல் ஆகும். நீங்கள் பொறுமையாக இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஷிப்பு உள்ளே போகிறதுக்காக ஓப்பன் ஆகுது. இப்போ வந்து வாட்டர் வந்து ஹையர் லெவலில் இருக்குது. நீங்கள் சைடில் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம ஷிப்போட அந்த சைடில் அந்த கேட்டுக்கு அந்த சைடு பாருங்கள், தண்ணி வாட்டர் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ வாட்டர் லெவல் அதிகமாக இருக்குது. இப்போ ஈக்குவலாக இந்த பகுதிக்கு நம்ம போயிடுவோம். அங்கே போனோடனே வாட்டர் லெவல் திருப்பி ட்ராப் பண்ணுவாங்க. அந்த சைடில் இருக்கக்கூடிய வாட்டர் லெவலுக்கு ஈக்குவலாகினோடனே நம்ம ஷிப்பு அந்த கரைக்கு அப்படி போயிடும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு மூமெண்ட். இது எதுக்காக இந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்கங்கிறது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. மேபி இது கூகுளில் தான் சர்ச் பண்ண பார்க்கணும் போல இருக்குது. இந்த நிகழ்வு இது எஸ்னாவோட பார்ட் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஷிப்பை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூவ் ஆகி கிட்ட ஸ்லோவாக வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம செகண்ட் கேட் கிட்ட வந்துட்டோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா தெரியும் வாட்டர் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இங்கே வாட்டர் லெவல் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம அந்த கேட் கிட்ட பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல் டவுன் ஆகிட்டே இருக்கும். இப்போது வாட்டர்லாம் வெளியே ஏற்றிட்ட பிறகு பார்த்திங்கன்னா இந்த இடம் கீழே போயிட்டே இருக்கு பாருங்கள். அப்படியே கீழே டவுன் ஆகிட்டே இருக்குது. இப்போ அந்த கரையில் வந்து இருக்கக்கூடிய வாட்டருக்கும் இது ஈக்குவல் ஆனவுடனே ஓப்பன் ஆனவுடனே ஷிப் வந்து ஸ்மூத்தாக ட்ராவல் ஆகி அந்த பக்கம் போயிடும். அவ்வளோதாங்க. இதனுடைய நிகழ்வு நீங்கள் பார்க்கணுன்னு தான் இந்த வீடியோவை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்தோம். நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா அப்படியே வாட்டர் லெவல் குறைஞ்சிக்கிட்டே வருது பாருங்கள். ஸ்லோவாக அந்த வாட்டர் லெவல் குறைஞ்சி கேட் ஃபுல்லாக கீழே வந்துருச்சு. வாட்டரு அந்த தண்ணிக்கு ஈக்குவலாக வந்துருச்சு. இப்போ கேட்டு ஓப்பன் பண்ண உடனே நம்ம பார்த்தீங்கன்னா அந்த வாட்டரில் ஷிப்பு வந்து ஈஸியாக ட்ராவல் பண்ணுது. பட் இருந்தாலும் சைடில் இருக்க போட்லாம் பாருங்கள், ரீட்டைல் பிஸ்னஸை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒன்று நம்மக்கிட்ட சேல் பண்ணிகிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நுபியன் வில்லேஜ் தான் விசிட் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும். கண்டினியூவாக தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.